பாலாவை முற்றுகையிடும் இயக்குனர்கள். இப்போ ஏஆர் முருகதாஸ், வெற்றிமாறன் ஆகியோர் தங்களோட பேனர்ல மற்ற இயக்குனர்களுக்கு சான்ஸ் கொடுத்து வர்றது மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி வர சங்கர், பாலா ஆகிய 2 மெகா டைரக்டர்களும் செயல்பட்டாங்க. இதுல சங்கர் ராம், ரெட்டசுழி, இம்சி அரசன், 23ஆம் புலிகேசி, அரையன், 305 கடவுள் உள்பட பல படங்களை தயாரிச்சாரு. ஆனா அதுல வடிவேலு நடிச்ச இம்சி அரசன் மட்டும்தான் வெற்றி பெற்று 4 காசு பார்த்தாரு. மற்ற எல்லா படங்களுமே அவரோட கல்லாவுக்கே வெட்டு வச்சுது. அதனால அதுக்கப்புறம் தன்னோட பிக்சர்ஸை இழுத்து மூடியேட்டாரு சங்கர். அதுக்கப்புறம் இன்னும் அதை திறப்பதற்கான மூடுக்கே அவர் வரல. பாலாவை எடுத்துக்கிட்டா தன்னோட பி ஸ்டுடியோ சார்பில் சூர்யா ஜோதிகா நடிச்ச மாயாவின்ற படத்தை தயாரிச்சு கையை சுட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால அந்த நிறுவனத்தை மூடியே வச்சிருந்த பாலா இப்போ மிஷ்கினுக்காக மீண்டும் திறப்பு விழா நடத்தியிருக்காரு. பாலா எப்படி கதை விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரோ அதே மாதிரி மிஷ்கினும் பிடிவாதக்காரர். எப்படியோ இவங்க 2 பேரும் கை கோர்த்து இருக்கிறாங்கன்றது மகிழ்ச்சியான செய்தி. ஆனா இந்த தருணத்துல சேது பிதாமகன் பாணியில ஹீரோக்களை அடையாளம் தெரியாம உருமாறி காட்டும் கதைகள் பண்ணி வச்சிருக்கோம் சில புதுவரவு டைரக்டர்களும் பாலா கிட்ட கதை சொல்ல படம் எடுக்க தொடங்கியிருக்காங்களாம். ஆனா தன்னோட கரகாட்ட பட வேலைகள்ல தீவிரமடைஞ்சிருக்கிறதுனால இன்னும் கதைகள் கேட்கும் மூடுக்கு வரலையா பாலா.